Hi everyone, I am Dr. Suganya Anandaraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சியில் சர்ஜரியை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எக்டோபிக் ப்ரெக்னென்சினா இப்போ நார்மலாக கன்சீவ் ஆகிறப்ப கரு கர்ப்பப்பைக்குள்ளே தான் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அதுவே எக்டோபிக் ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா டியூப்லேயே தங்கிடும். இப்போ நார்மலாக கரு எங்கே உருவாகும் அப்படின்னா நமக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் உருவாகும். உருவானதுக்கப்புறம் அது ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் கழித்து அது மெல்லமாக கர்ப்பப்பை சுவரில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு நார்மலாக நடக்கும். சில பேர்த்துக்கு டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லைன்னா ஏற்கனவே ஏதாவது அப்பெண்டிஸ் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டியூபுக்குள்ளே சீலியா சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு இல்லைன்னா முன்னாடியே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே இருக்க சீலியாவோட ஃபங்க்ஷன் சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறப்போ டியூப்பில் கரு தங்கியிருந்ததுன்னா அதை கர்ப்பப்பைக்கு அந்த டியூப்னால் நகர்த்தி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரு டியூப்லேயே தங்கிடும். இதை தான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே இல்லை. இப்போ 100 உமன் கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அதில் 10 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த எக்டோபிக் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளை வச்சும் கண்டுபிடிக்கலாம். நம்ம நார்மலாக ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இமீடியட்டாக கன்சீவ் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிம்டம்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறீங்க ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீன்ற இடத்துல ஸ்ட்ராங்கான லைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியோட ரிஸ்க் இல்லை, கரு கரெக்டான தங்க வேண்டிய இடத்துல தங்கியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சி இருக்கிறவங்களுக்கு யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம வீக்லி பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த கண்ட்ரோல் சி இருக்கிற இடத்துல இருக்கிற கோடு மாதிரி இல்லாமல் டார்க் பிங்காக இல்லாமல் லைட் பிங்க்கில் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்டோபிக் ப்ரெக்னென்சி வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களோட தொந்தரவுகள். இப்போ நார்மலாக இயர்லி ப்ரெக்னென்சியில் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் இல்லாமல் இருக்கிறது தான் நார்மல். இந்த மாதிரி எக்டோபிக் டியூப்பில் கரு தங்கியிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக சொட்டு சொட்டாக ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா லோயர் அப்டமன் பெயின் இருக்கும். இப்போ நார்மலாக கரு தங்கியிருக்கவங்களுக்கும் லைட்டாக லோயர் அப்டமன் பெயின் இருக்கும். பட் இந்த டியூப்பில் தங்கியிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு வலி ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் இயர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, வயிறு வலி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாகவே இக்னோர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாகவே போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பீரியட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு தள்ளி போயிடுச்சு, நீங்கள் வீட்டில் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அது பாசிட்டிவ்னா நீங்கள் வெயிட் பண்ணி டாக்டர் பார்க்கக்கூடாது, உடனே டாக்டரை போய் பார்த்துடணும். இப்போ 5 வீக்ஸ்லேயே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க, நம்ம அப்பயே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியை ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ஸ்கேனில் பார்க்குறப்ப என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெஸ்டேஷனல் சாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம லொக்கேட் பண்ணுவோம். இது இன்ட்ரா யூட்ரைன் ப்ரெக்னென்சி, அதாவது நார்மலாக கரு தங்கி இருக்கப்போ கர்ப்பப்பைக்குள்ளே தான் அந்த சாக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். இதுவே சில பேர்த்துக்கு இப்போ டியூப்பில் கரு தங்கும் இல்லையா, அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே சாக் தெரியாது. அதுக்கு பதிலாக கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அட்னெக்ஸான்னு சொல்லுவோம், அங்கே சாக் தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்டோபிக் ப்ரெக்னென்சியை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் போட்டே சரி பண்ணிடலாம், நமக்கு ஆப்ரேஷன் போகிற அளவுக்கு வராது. இதுவே நம்ம டியூப்பில் இந்த மாதிரி கரு தங்கியிருக்கு, எக்டோபிக் ப்ரெக்னென்சியை இயர்லியராக கண்டுபிடிக்க மிஸ் பண்ணிட்டோம், லேட்டாக தான் நமக்கு தெரிய வருதுன்னா என்ன காம்ப்ளிகேஷன் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கர்ப்பப்பையில் கரு தங்கியிருந்தால் வளர்கிற மாதிரி டியூப்பில் தங்கியிருந்தா அந்த கருனால வளர முடியாது. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த டியூப் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டியூப் வெடிச்சிருச்சு அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப அதிகமான வலி ஏற்படலாம். ப்ளஸ் அதோட ப்ளீடிங்கும் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்படும். உள்ளேயே ப்ளீடிங் கசிகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளால் இன்ஜெக்ஷன் போட்டு அதை சரி பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவோம். அப்பையும் லேப்ராஸ்கோபி பண்ணி நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம், அந்த டியூப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவே அதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டே சரி பண்ணிடலாம்.
ஸோ எந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை சரி பண்ணிடலாம், ஆப்ரேஷனை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பீட்டா ஹெச்சிஜியோட வேல்யூ வந்து 5000க்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இன்ஜெக்ஷன்லேயே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் 2 கண்டிஷனும் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நமக்கு க்ரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். இன்னொரு கண்டிஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த சாக்கோட சைஸுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இப்போ கரு எங்கே தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ வந்து இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அட்னெக்ஸால் சாக் இருக்கும். அதோட டயாமீட்டர் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணுறப்போ 4 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டே வந்து சரி பண்ணிக்கலாம். 3வது வந்து கருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வந்திருக்கக்கூடாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி, அப்போ வந்து அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியில் ஹார்ட் பீட் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து சர்ஜரி பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே முன்னாடியே வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சியை கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் பீட்டா ஹெச்சிஜியோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 5000 தான் இருக்குது, சாக்கோட டயாமீட்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது, சாக்கில் வந்து கார்டியாக் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டே சரி பண்ணிடலாம், ஆப்ரேஷன் அளவுக்கு போகாது. இதுவே வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வந்து தவறிட்டோம் அப்படின்னா அந்த சாக்கு வந்து வளர்ந்து அம்மா வயிற்றுக்குள்ளேயே வந்து பெருசாகி வெடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ளீடிங் ஆகக்கூடிய ரிஸ்க்கெலாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அம்மாவோட பல்ஸ் பிபி கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகி ஹீமோடைனமிக்கலி மதர் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளால் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம கண்டிப்பாகவே வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இன்ஷார்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட சிம்டம்ஸ்லாம் வந்து கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்போ அதில் டார்க் பிங்க் லைன் வராமல் வீக் பிங்க் லைன் வருது அப்படின்னா நம்ம உடனே வந்து பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இயர்லி ஸ்கேன் கண்டிப்பாகவே பண்ணணும். இயர்லி ஸ்கேன் பண்ணுறப்ப நமக்கோட சாக் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சாக் வந்து உங்களுக்கு கரெக்டாக கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து சாக் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கர்ப்பப்பைக்கு வெளியே தங்கியிருக்கு அப்படின்னா நம்ம அதோட சைஸையும் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூவையும் பொறுத்து நம்ம சீக்கிரமாக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.